ஜெர்மனியில் முக்கியமான ஆவணங்களை பெற்றுக்கொள்ள சிரமப்படுவோர் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள நடமாடும் சேவையை முன்னெடுப்பதாக இலங்கை தூதரகம் தெரிவித்தது. அதற்கமைய எதிர்வரும் 25ஆம் தேதி ஸ்டட்கார்ட் மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு தூதரக சேவைகளை நேரடியாக வழங்கும் நோக்கில் நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கை மக்கள் நன்மை அடைந்து கொள்ளுமாறு பெர்லின் நகரில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் அறிவித்தது. இதன் மூலம் தூதரக தேவைகளுக்காக பெர்லின் நகருக்கு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய சிரமங்கள் தங்களுக்கு குறையும் என அப்பகுதி வாழ் இலங்கை மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டனர். இந்த நடமாடும் தூதரக சேவையின் போது பொதுமக்களுக்கு பல்வேறு முக்கிய சேவைகள் வழங்கப்பட உள்ளன. புதிய கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள், இழந்த கடவுச்சீட்டுகளுக்கு பதிலாக புதியன பெறுதல் மற்றும் புதுப்பித்தல் போன்ற சேவைகளும், பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண பதிவு தொடர்பான சேவைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆவணங்களை அத்தாட்சிப்படுத்துதல், சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல், இரட்டை குடியுரிமை மற்றும் போலீஸ் அனுமதி சான்றிதழ்களுக்கான விண்ணப்பங்கள் ஆகியவையும் ஏற்றுக்கொள்ளப்படும். இவற்றுடன் வங்கி தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் சம்பளமற்ற விடுமுறைக்கான கடிதங்கள் போன்ற ஏனைய பொதுவான தூதரக சேவைகளையும் நடமாடும் சேவையின் மூலம் மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சேவைகளை பெற விரும்பும் இலங்கை பிரஜைகள் இதற்கென வழங்கப்பட்டுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு தூதரகம் அன்புடன் கேட்டுக் கொண்டுள்ளது. கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்ய இயலாதவர்கள் தங்களுக்கு தேவையான தூதரக சேவை, முழு பெயர், தொடர்பு எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஆகிய விவரங்களுடன் consular.berlin@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தகவல் அனுப்பலாம். முறையான ஆவணங்களை சமர்ப்பித்ததையும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதையும் உறுதி செய்ய கூகுள் படிவம் அல்லது மின்னஞ்சல் மூலம் முன்கூட்டியே பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நேரம் மற்றும் செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக முன்கூட்டியே பதிவு செய்து தூதரகத்தின் உறுதிப்படுத்தலை பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும். இந்த விசேட நிகழ்வு நடைபெறும் இடம் மற்றும் நேரம் தொடர்பான மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என பெர்லினில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.